என் பேர் மகாலட்சுமி. நான் தர்மபுரி மாவட்டத்தில் அன்னசாகரம் அந்த கிராமத்தில் தான் நான் இருக்கேன். நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் வந்து இப்போ தமிழ்நாட்டு அளவில் ஸ்டேட் ஃபஸ்ட்டில் இன்ஜினியரிங் கட்-ஆஃபில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 12th அவையா ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு தர்மபுரி மாடல் ஸ்கூலில் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் அங்கே படித்தேன். என்னோட டீச்சர்ஸ் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அங்கே நல்லா படித்ததுனால எனக்கு வந்துட்டு சென்னை மாடல் ஸ்கூலில் படிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் அங்கே போய் படித்தேன். நான் இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்னோடய டீச்சர்ஸும் என்னோடய பேரண்ட்ஸும் தான். அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னால் கண்டிப்பாக இது செஞ்சிருக்க முடியாது. நான் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் வந்து அவங்கள பெருமைப்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக இருப்பேன். எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது கிடச்சதுன்னா நான் சேர்ந்துருவேன். அப்படி இல்லைனா இன்ஜினியரிங்கில் ஏதாச்சும் ஒரு நல்ல கோர்ஸ் எடுத்து படிப்பேன். எப்படி இருந்தாலும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் என்னோட டீச்சர்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக பெருமை சேர்க்குற மாதிரி நடந்துப்பேன். என் பேர் Srinivasan. என்னோடய ஒய்ஃப் பேர் Sujata. நான் வந்து தர்மபுரி மாவட்டத்தில் ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன். என்னோடய மகள் பெரிய பேர் Ms.Mahalakshmi. சின்ன பேர் ரேணுஸ்ரீ. பெரிய வந்து 6th-லேருந்து 12th அவையார் ஸ்கூலில் தான் படித்தா. அவையார் ஸ்கூல் நல்லா படிக்கும் போதில் அவளுக்கு மாடல் ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. அதில் கஷ்டப்பட்டு சேர்த்தணும். மாடல் ஸ்கூல் நல்லா படித்ததுனால மாநில அளவில் வந்து எல்லோரும் சேர்த்து ஒரு வாய்ப்பு கிடையாது. அங்கே போய் சென்னை சைதாப்பேட்டை மாடல் ஸ்கூலில் படித்தா. அங்கே நல்லா படித்ததுனால நல்ல மார்க் எடுத்ததுனால தமிழ்நாடு அளவில் இன்ஜினியரிங் கட்-ஆஃபில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினதுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருந்தாலும் என்னுடைய மகள் படிப்புக்கு எங்களால் முடிஞ்ச அளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். எங்கள் படிப்பையே வந்து எங்கள் கனவு வந்து நிறைவேற்றி கொடுத்தா. அவளுடைய நிறைவேற்பு நான் அவளுக்கு மெயின் வந்து மருத்துவம் படிக்க தான் ஆசைப்பட்றேன். கவர்மெண்ட் கோட்டாவில் மருத்துவ படி கிடைச்சா கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச மாதிரி நாங்கள் சேர்த்து படிக்க வச்சு நல்லா அவள் படிக்க வைப்போம். அப்படி சப்போஸ் கிடைக்கலனா நாங்கள் வந்து பிஏ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நல்ல கோர்ஸ் எடுத்து அவளை படிக்க வச்சு அவளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுப்போம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.